அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு படத்தினுடைய பிசினஸே தலைகீழா மாறிடுச்சு. ஓ ஓகே. இது வரைக்கும் மொத்தமாக ஒருத்தர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அந்த படத்தோடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கியிருக்கிறார். ஓகே. பேசியிருந்துருக்காங்க போல. இப்போ அந்த பிரச்சனைக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ரெட் ஜெயிண்ட் தொடர்புடைய நபரா இருக்கிறாரு, நெருக்கமா இருக்கிறாரு, விஜய் வந்து அவங்க கொடுக்க வேணாம்னு சொல்றாருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு படம் எப்படி இருக்கும் தெரியாது, மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அவரே வேணான்னு விலகிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்றாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாடு தியேட்டர்கள் பிசினஸ்ல சிக்கல். இப்ப ஜனநாயகன் படத்துக்கு தமிழ்நாடு தியேட்டர்கள் சிக்கலா இருக்கு. ஓடிடியும் ஒன்றும் பிசினஸ் ஆகல. அப்ப பிசினஸ் தரப்புல இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறதுனால இது திட்டமிட்டபடி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஆனா எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரே ஆள்கிட்ட கொடுக்காட்டியும் கூட ஒரு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா கூடுதல் தகவல் என்னன்னா விஜயை டைரக்டாக இதில் சம்மந்தப்படுத்தி அவரே இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே பார்க்குறாரு, அவருடைய கண்காணிப்பில் இருக்கு. ஏன்னா கேவிஎனை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு கேவிஎன் ப்ரொடியூசர்னு சொன்னா கூட ஜெகதீஷ் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்.